கிறிஸ்து அரசர் பெருவிழா. இந்த விழாவுக்கு தலைப்பு சொல்லும் பொழுதே மிக அழகாக சொல்லுகிறார்கள், அனைத்துக்கும் அரசர் என்று. அனைத்துக்கும், உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, இல்லை நமக்கு முன்னால வாழ்ந்த நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்ல, இல்லை நமக்கு பின்னால் வாழப்போகிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அனைத்துக்கும், அனைவருக்கும் அரசர் நம் ஆண்டவர் இயேசு என்று கொண்டாடத்தான் நம்மை அழைக்கின்றது. அனைத்துனா எல்லா உயிரினங்களும், மரம், செடி, கொடி, தாவரங்கள், உயிர் வாழ்வன, ஊர்வன, பரப்பன, எல்லாத்துக்கும் அரசர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சிலுவை சுமந்தவர், ஆனால் சிலுவை சுமந்தவர், அரசருக்கெல்லாம் கிரீடம் வைப்பாங்க, மணி மகுடம் சூட்டுவாங்க, ஆனா முள்முடி சூட்டியவர், முள்முடி சூட்டியவர் தலையிலே சிம்மாசனத்திலே அமர வைப்பார்கள். பெரிய சிம்மாசனத்திலே அமர வைப்பார்கள். அரசர்கள் அமர்ந்திருந்தார்கள், அதான் உண்மை. ஆனால் இவர் எந்த ஒரு சிம்மாசனமும் கிடையாது, தலை சாய்க்க கூட இடமில்லை என்று தெரிந்தவர். உண்மையா இல்லையா? இந்த ஆங்கிலத்தில் கான்ட்ராஸ்ட் அப்படிம்பாங்க. கான்ட்ராஸ்ட்னா ஒரு முரண்பட்ட வேறுபாடு. தலை சாய்க்க கூட இடம் இல்லை. ஆனால் இந்த உலக அரசர்கள் எல்லாம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருந்தவங்க. ஆனால் இவரைத்தான் நாம் அனைத்து மக்களின், அனைத்துக்கும் அரசர் என்று கொண்டாடுகிறோம். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வரலாற்று பின்னணியில் கலிங்க போர், பிள்ளைங்களாம் படிச்சிருப்பீங்க, வார் இன் காலிக்கட் அப்படின்னு. அசோக சக்கரவர்த்தி நம்மளாம் படித்தோம்னு நினைக்கிறேன். என்ன பிரேமா படிக்கலையா? புனிதா படிக்கலையா? படிச்சிங்க. ஆக கலிங்கத்தை வென்றெடுத்த அசோக சக்கரவர்த்தி எங்கே? சாலைகள் எல்லாம் மரங்கள் நட்டு வைத்த அக்பர் எங்கே? மாசிடோனியா தொடங்கி இந்தியா முழுவதும் தன் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று போர் தொடுத்து வந்த கிரேட் அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் எங்கே? ஏன் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறோம்? அக்பர் எங்கே? அவுரங்கசீப் எங்கே? நம்ம சோழமனை ஆண்ட ராஜராச சோழன் எங்கே? கல்லணை கட்டிய கரிகால சோழன் எங்கே? இல்லை மதுரையை ஆண்ட பாண்டியன் எங்கே என்றெல்லாம் நாம் சொல்லலாம். இல்லை நம் ராமநாதபுரத்தை ஆண்ட மருது பாண்டியன் எங்கே? அழிந்து போனார்கள். இந்த உலகை ஆண்ட அரசர்கள் எல்லாம் ராஜ்யம் என்று சொன்னார்கள். அரசு உரிமை பெற்றிருந்தார்கள், அரசு அதிகாரம் பெற்றிருந்தார்கள், பொன் நகைகள் அணிந்திருந்தார்கள், விரல்களுக்கெல்லாம் மோதிரம், 10 விரல்களும் மோதிரம், மார்பு கவசம் எல்லாம் தங்கம். அவர்கள் தண்ணீர் பருகியது கூட தங்க குவளையாக இருக்கலாம், இல்லை வெள்ளி குவளையாக இருக்கலாம். அப்படியெல்லாம் அரசர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் கொண்டாடும் அரசர் எல்லாவற்றையும் கடந்தவர். மகுடமில்லை, சிம்மாசனம் இல்லை, அவருக்கென நிலம் இல்லை, நாடு இல்லை, எல்லை இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அரசர்களெல்லாம் மாளிகையிலே பிறந்தார்கள். ஆனால் நாம் கொண்டாடும் அரசர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அதான் கான்ட்ராஸ்ட், முரண்பாடு. கான்ட்ராஸ்ட்னா முரண்பாடு.
அரசன்னு சொல்லிட்டோம், ஆனா மாட்டுக்கோட்டத்தில் பிறந்தார். அரச வம்சத்திலே ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் உடனே என்ன இருக்கும்? கொண்டாட்டம், ஆர்ப்பாட்டம் இருக்கும், பொன் நகைகள் எல்லாம் பரிசுகள் இருக்கும். ஆனா இவருக்கு கிடைச்சது என்ன? போத்த கூட துணி இல்லை, மாடு திங்கக்கூடிய வைக்கோல் தான் பஞ்சு மெத்தையானது, பஞ்சு மெத்தையானது. ஆக இப்படியாக நாம் கொண்டாடும் இந்த கிறிஸ்து அரசரை நாம் பல்வேறு நிலைகளிலே சேர்ந்து கொள்ளலாம். அரசர்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்ட தேர்ல ஏறி வந்தாங்க. தேர், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வாசிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி தேர்ல வருவாங்க. ஆனால் இவர் எதுல வந்தாரு? கழுதை ஏறி வந்தார். எங்க வந்தாரு? கழுதை குட்டி ஏறி வந்தார். அப்படி நிறைய கான்ட்ராஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இதுதான் நம் ஆண்டவர். ஒன்றுமில்லாமலே நம்மை படைத்தவர், நம்மோடு வாழ்ந்தவர், நமக்காக பலியானவர். அதனால்தான் இன்று நம்மை, நம் உலகை, நம் உள்ளத்தை ஆளும் அரசராக வீற்றிருக்கிறார். அவரை நம்புவோர் ஏமாந்தது கிடையவே கிடையாது. ஒருவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருவர் வருவார், சொல்லுவார் அடிக்கடி. அது எம்ஜிஆர் சொன்னதா சொல்லுவார், நினைக்கிறேன். எம்ஜிஆர் சொன்னதா யாரும் சொல்ல ஒரு டயலாக். என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, ஆனால் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு அப்படிம்பார். அது மாதிரி இயேசுவை நம்பி ஏமாந்தவர்கள் உலகில் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. ஆக நம்முடைய அரசர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தவர். மாடுகள் தின்னும் வைக்கோல் தான் பஞ்சு மெத்தையானது. தலை சாய்க்க இடமில்லாமல் வீதி வீதியாய் நாடோடியாய் தெரிந்தவர். நரிக்குறவர் வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியும். நாடோடியாய் தெரிந்தவர். சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்தவர். சாட்டையால் அடிக்கப்பட்டவர், காரி உமிழப்பட்டவர், கன்னத்தில் அறையப்பட்டவர், முள்முடி சூட்டப்பட்டவர், ஒற்றை ஆடையும் களையப்பட்டு அவமானமாய் தன் உடலில் ஆடை இல்லாமல் பிறந்த மேனியாய் அசிங்கம் அவமானத்துக்கு உள்ளானவர், சிலுவையிலே அறையப்பட்டவர், விழாவிலே குத்தி திறக்கப்பட்டவர், சிலுவை சுமந்து சென்றவர், உங்களைப் போல என்னைப் போல இறந்து அடக்கம் செய்யப்பட்டவர், புதைக்கப்பட்டவர். ஆக எல்லா நிலையிலும் நம்மை போலவே வாழ்ந்தவர். ஆக இந்த துன்பங்களின் வழியாகவே நமக்கு அரசரானார். இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு அவமானங்களையும் அவருக்காக ஏற்கவில்லை, இந்த உலக மக்களுக்காக, நமக்காக, நம் பாவங்களுக்காக ஏற்றார். அதனால்தான் அவர் அரசராக வீற்றிருக்கிறார். நாம் அந்த அரசு உரிமை அந்த அரசில் ஒருவராக இருக்கிறோம். அவர் கட்டியது இறை ஆட்சி, இறை அரசு, இறைவனின் அரசு. இறைவனின் அரசு என்பது உண்மை, நேர்மை, நீதி, அன்பு, மன்னிப்பு, இரக்கம், பகிர்வு, பாசம், விட்டு கொடுத்தல் என்ற எல்லா பண்புகளையும், நற்செய்தியினுடைய விழுமியங்களை அத்தனையும் உள்ளடக்கியது அந்த இறை அரசு.
சரி, எல்லா அரசர்களைப் போல படைகள் உண்டா? குதிரைப்படை, யானைப்படை என்றெல்லாம் எதுவும் படைகள் உண்டா? எந்த படையும் கிடையாது. எந்த படையும் கிடையாது. ஒரு எறும்புகளை கொண்டு கூட ஒரு படை அப்படிங்கிற எதுவும் கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் இன்று அரசராக கொண்டாடப்படுகிறார், அரசராக வீற்றிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக இப்படிப்பட்ட அரசரை நாம் கொண்டாடும் இந்த வேளையில நாம் அவருக்கு சான்று பகருகிறோம். கிறிஸ்தவன் என்று சொல்லி பெருமை அடைகிறோம். நாளா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறக்கூடிய கிறிஸ்தவன்பா, என் கல்யாணம், என்னுடைய கல்யாணம் கோயிலில் நடந்துப்பா, என் பிள்ளை பிறந்தவொடனே ஞானஸ்தானம் கொடுத்தப்பா, என் பிள்ளைக்கு புதுநன்மை கொடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் பெருமை இல்லை. அவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது. அவராக வாழ்வதில்தான் பெருமை இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அரசர்கள் என்று சொன்னால் அடிமைகள் 1000 பேர். அரசர் என்று சொன்னால் அவருக்கு அடிமைகள் 1000 பேர். யார் அங்கே அப்படின்னு வந்து நிற்பான். யார் அங்கே அப்படின்னு வந்து நிற்பான். அப்படிப்பட்ட அடிமைகள் கிடையாது. காலை துடைத்து விடவும், காலில் அணியும் செருப்பை துடைக்கவும், கையில் ஏந்தி கொடுக்கவும் ஆட்கள் இருந்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் நாம் கொண்டாடும் இந்த அரசர், நம் ஆண்டவர் இயேசு, காலடிகளை கழுவி தன்னை அரசராக்கி கொண்டவர். பாதம் கழுவினார். படிக்கிறோமா இல்லையா? அறிகிறோமா இல்லையா? ஆக பாதங்களை தொட்டு வணங்கி பாதங்களை கும்பிட்டு வாழ்ந்த அந்த அரச பரம்பரையிலிருந்து முற்றிலுமாக மாறியது. தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி அவர்களை இந்த பணிக்கு, தொண்டுக்கு, இந்த இறை அரசை கட்டி எழுப்புவதற்கு அழைத்தவர். ஆக எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன பாருங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆக நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்ட பெரிய பெரிய பாக்கியம் என்னன்னா, நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று. நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று. அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அதை விட ஒன்றும் நமக்கு அவசியமே இல்லை. போன வாரத்தில் கூட ஒரு காணொளி ஃபேஸ்புக்கில் இல்லை எதுலையோ வந்தது, காணொளி பார்த்தேன். ஒரு இந்து மதத்தை சார்ந்த சகோதரர், இயேசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இயேசுனா அன்பு அப்படிங்கிறார். அவர் அன்பு. ஆக இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ்வது கிறிஸ்தவம் அல்ல அப்படிங்கிற. இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ்வது, அவர் சொல்றார், நம்பிக்கை கொண்டு வாழ்வது கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்தவனும் அல்ல. அவர் யாருன்னா அன்பு. ஏன் அன்புன்னு சொன்னா, கடவுளின் அன்பு அப்படிங்கிறாரு. கடவுளின் அன்புதான் அவர் இந்த உலகுக்கு வந்தார். அந்த அன்புதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப கிறிஸ்தவன் என்று சொன்னால் அந்த அன்புக்கு அடையாளமாக, அந்த அன்புக்கு என்ன செய்யணும்? கடவுள் அன்பை கொண்டு இந்த உலக மக்கள் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்கு மகனை கொடுத்தார். மகன் அந்த அன்பை கொண்டு தன் உயிரை சிலுவையில் கொடுத்தார். அப்படின்னா பிறர் வாழ நாமும் உயிரை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஆக கிறிஸ்து காட்டிய அந்த அன்பு நம்மிலே இருக்க வேண்டும். நாம் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவாக மாற வேண்டும். அவர் சொல்லி, நான் சொல்லலை, அவர் சொன்ன அவ்வளோ தெளிவான ஒரு போதனை. நல்ல பட்டை அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு காணொலியில் பேசுகிறாரு, பேட்டி எடுக்கிறாங்க, பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார்.
ஆக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு வாழ்வது கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வது அல்ல, மாறாக கிறிஸ்துவாக மாறுவது. கிறிஸ்து இயேசு இந்த உலகில் வாழ்ந்ததை போல தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதுதான் கிறிஸ்தவம். அவன்தான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார். ஆக அப்படியாக நாம் வாழ வரம் கேட்போம். அனைத்துலக அரசர் என்றும் அனைத்துக்கும் அரசர் என்றும் நாம் கொண்டாடும் நம் ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தை ஆளும் அரசர், நம்மிலே இறை அரசை கட்டி எழுப்பும் அந்த அரசர் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். அவராக நாம் மாற வேண்டும். அவர் அன்பை உலகுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அனைவரும்